கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடந்த தாவேகா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் தொடர்பாக கைதான தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உட்பட 2 பேருக்கு நீதிமன்ற காவலை நீடிக்க மறுத்த நீதிபதி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, தாவேகா வழக்கறிஞர்கள் வைத்த வாதம் என்ன என்பதை பார்ப்போம். கரூர் மாநகராட்சியில் உள்ள வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டார். தாவேகா தலைவர் விஜயை பார்க்க பலரும் ஆர்வம் காட்டியதால் அங்கு காலையில் இருந்தே கூட்டம் அதிகமாக இருந்தது. இரவு 7 மணி அளவில் விஜய் வந்தபோது மிகப்பெரிய அளவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் டவுன் போலீசார் தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் கரூர் நகர தாவேகா பொறுப்பாளர் மாசி என்கின்ற பவுன்ராஜ் ஆகியோரை கைது செய்து திருச்சி மத்திய சிறைச்சாலையில் அடைத்தனர். இந்நிலையில் இருவரின் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் நேற்று மீண்டும் அவர்களை போலீசார் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது காவல் நீடிப்பு கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவின் சார்பில் ஆஜரான வக்கீல் வாதாடுகையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிபிஐ அதிகாரி நியமிக்கப்பட்ட பின்னரே சிறப்பு புலனாய்வு குழுவால் ஆவணங்களை ஒப்படைக்க முடியும். அதுவரை இருவரின் நீதிமன்ற காவலை நீடிக்க வேண்டும். சிபிஐ அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழக அரசு முழு ஒத்துழைப்பும் வழங்கும் என்று கூறினார். அப்போது நீதிபதி 2 பேரிடமும் மீண்டும் சிறைக்கு செல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் கரூர் நகர தாவேகா பொறுப்பாளர் மாசி என்கிற பவுன்ராஜ் ஆகியோர் தங்கள் நீதிமன்ற காவலில் ஏற்கனவே இருந்து விட்டோம், எனவே மீண்டும் சிறைக்கு செல்ல விரும்பவில்லை என்று தெரிவித்தனர். தாவேகா தரப்பு வக்கீல் வாதாடுகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மேலும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளது. இதனால் இந்த வழக்கில் இதற்கு மேல் சிறப்பு புலனாய்வு குழுவால் நீதிமன்ற காவல் நீடிப்பு கேட்க முடியாது. எனவே இந்த வழக்கில் இதற்கு மேல் சிபிஐயால் மட்டுமே நீதிமன்ற காவல் நீடிப்பு கேட்க முடியும். சிறப்பு புலனாய்வு குழுவினர் சேகரித்த ஆதாரங்களை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிடவில்லை. எனவே இருவருக்கும் நீதிமன்ற காவல் நீடிப்பு வழங்கக்கூடாது என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை தொடர்ந்து கரூர் நீதிபதி பரத்குமார், தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், கரூர் நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகியோரின் நீதிமன்ற காவல் நீடிப்பு வழங்க முடியாது என்று கூறியதுடன் இருவரையும் ஜாமீனில் விடுவித்தனர். இதையடுத்து வழக்கறிஞர்களுக்கு தாவேகா நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் குடும்பத்தினர் இனிப்பு வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இதன் பிறகு சிபிஐ விசாரணை மட்டுமே முழுமையாக இருக்கும். கரூர் சம்பவத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.